உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். அதாவது 2025 கன்னி ராசி நண்பர்களுக்குன்னு சொல்லும்போது இப்போ லக்னம் ராசியில் கடந்த ஒரு ஆண்டு காலம் 1.5 ஆண்டு காலம் கேது கிராஸ் ஆகும்பொழுது நரகம் சித்திரவதை அனுபவிக்கக்கூடிய ராசிகள்லாம் கன்னி தான். எத்தனை பேர் டிப்ரெஷன் டேப்லெட்ஸ் எடுத்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா பதில் சொல்லுவாங்க. எத்தனை பேருக்கு முடி கொட்டிருக்குன்னு கேட்டால் பதில் சொல்லுவாங்க. எத்தனை பேருக்கு யூரினரி சர்ஜரி பண்ணியிருக்காங்கன்னா பதில் சொல்லுவாங்க. எத்தனை பேருக்கு பிசிஓடி கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு லேடிஸை கேட்டிங்கன்னா ஆமாம் எனக்கு வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. நரகம்னா நரகம் எல்லாமே இருக்கும், ஆனால் எதுவுமே இல்லைங்கிற மாதிரி ஒரு சன்னியாசி மாதிரி முற்றிலும் என்ன சொல்கிறது, எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். அந்த வார்த்தை யூஸ் பண்ண மாட்டோம், ஆனால் அதை அப்படிங்கிறது யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அந்த சித்திரவதை வந்து இருக்கலாமா வேண்டாமான்னு நான் திங்க் பண்ணுறேன் சார் அப்படின்னு பல பேர் அதை யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி வீட்டில் பெரியவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கண்டங்கள்லாம் ஏற்பட்டுருக்கும். கேத்து கிராஸ் ஆகி வெளியே போகும், சட்ட சிக்கல் மாதிரி பல விஷயங்கள் பார்த்துருப்பாங்க. அது எல்லாத்துலேருந்து விடுபடக்கூடிய விமோச்சன காலமாக கண்டிப்பாக இருக்கிறது. அதாவது ராமாயணத்தில் ஒரு வாக்கியம் இருக்குது, அகல்யா ஷாப விமோச்சனம்னு. அகல்யாங்கிறது ஒரு கேரக்டர்னு வைங்களேன். அது வந்து ஒரு பெரிய ஒரு பாறை. ராமபிரானுடைய பொற்பாதங்கள் படும்பொழுது அந்த பாறை வந்து சாப விமோச்சனம் அடைந்து அகல்யாக்கு அந்த சாபம். அந்த மாதிரி கேது லக்னத்திலேருந்து ராசிலேருந்து பாஸ் ஆகி 12 ரேஸ்தானம் சொல்லக்கூடிய 12ஆம் இடம் சிம்மத்துக்கு போகுதுன்னா அவ்வளோ பெரிய நிம்மதி இருக்கும். இப்போ முடி கொட்டுறதெல்லாம் நின்று போயிடும். பல பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் காணாம போயிடும். நிறைய பேருக்கு இந்த பவுல் ப்ராப்ளம் வந்திருக்கும், செரிமானம் ஆகாமல் நிறைய கோளாறுகள், அதெல்லாம் கிளியர் ஆகிடும். இன்னொன்று பெரிய ஒரு அதிர்ஷ்டம் என்னன்னா 10ஆம் இடத்துக்கு குரு போறாருன்னா கண்டிப்பாக வேலை பிரச்சனை வரும். அதனால வேலையில மாற்றங்கள் உண்டு. அவங்களா தூக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே மாறிடுங்க. இன்னொன்று தயவுசெய்து வந்து இந்த கன்னிக்கு ஒரே பிரச்சனை பர்ஃபெக்ஷன்மா. இந்த ஃபோன் இப்படி வந்து இப்படி இருக்கக்கூடாது, இப்படி தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த ரைட் ஆங்கிள் தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் அவங்களுடைய மைண்டு டிசைன் ஆகும். அப்போ என்ன, இவங்க மட்டும் இல்லை கூட இருக்கிறவங்களும் பர்ஃபெக்ஷனாக இருக்கணும். அவங்க அப்படி எதிர்பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது என்னென்னா, நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்கள் ஆஃபீஸில் உங்கள் பாஸுக்கே போய் நீங்கள் அட்வைஸ் பண்ணக்கூடாது. யூ ஹவ் டு கீப் காம், கீப் லோ. அப்போது முடிஞ்ச அளவுக்கு வேலை மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இருக்கிற, பதவி மாறும், இடம் மாறும், இந்த மாதிரி நிறைய மாற்றங்களுக்கு உட்படக்கூடிய ஸ்தானங்கள். இப்போது மற்றவங்களை வந்து வீட்டுக்குள்ளே விடக்கூடாது. ஒரு எக்ஸ்டர்னல் பர்சனை நம்ம வீட்டுக்குள்ளே விடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனையாகும். இன்ஃபேக்ட் ஃபேமிலிக்குள்ளே சட்ட சிக்கல்கள் உருவாகக்கூடிய பிராப்தம்லாம் இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். பெரிய ஒரு அதிர்ஷ்டம் என்னென்னா, சனியினால் நல்லது நடக்குமானா கண்டிப்பாக நல்லது நடக்கும். எந்த மாதிரி வேலைகள் அப்படின்னு கேட்டால், டேட்டா சயின்ஸ் படிக்கிற குழந்தைகளுக்கு நல்லாயிருக்கும், மெடிசின் படிக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும், சட்டம் படிக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும், வெளிநாடு போய் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கண்ணியில் பிறந்திருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயமே பார்த்திங்கன்னா, இந்த பவுல்ட்ரி ஃபார்ம் டெவலப் பண்ணுறேன், ஃபிஷரிஸ் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் சரியான வளர்ச்சி உண்டு. கண்ணியில் பிறந்திருக்கணும், அவங்க ஃபிஷரிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது நிறைய பேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் பவுல்ட்ரி ஃபார்மு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி குழந்தைகளை பார்த்துக்கிறது, பெட் அனிமல்ஸை பார்த்துக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. இப்போ டாக் ஸ்பா அப்படின்லாம் நிறைய கேள்விப்படுறோம்ல. அந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் நீங்கள் இறங்கினீங்கன்னா ரொம்ப நன்னா செட் ஆகும். ஸோ தட்ஸ் கோயிங் டு பி குட் ஃபார் யூ ஃபார் நெக்ஸ்ட் 2.5 years. அதில் ரொம்ப முக்கியமானது ராகு கேத்து பயிற்சி தான் இருக்கிறதுலே டாப் கிளாஸ். இருக்கிறதுலே பெரிய அதிர்ஷ்டம் கொடுக்கறதுங்கிறது ராகு கேத்து பயிற்சி. அந்த ராகு என்ன பண்ண போகிறாருன்னா, கரெக்டாக ருணம் ரோகம் க்ஷத்ருஸ்தானம் சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துக்கு போய் உட்காந்துருக்க போகிறார். அந்த காரகத்துவத்துக்கான பாவகமே அதுதான். ருணம் ரோகம் க்ஷத்ரு அப்படின்னா ராகு தான். அவர் போய் அதே இடத்துக்கு உட்காரும் பொழுது எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் துவம்சம் பண்ணுவீங்க. அது ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ். அதாவது நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா காலபுருஷனுக்கு 11ஆம் வீடு. கன்னி ராசியில் பிறந்திருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் ஜெயிக்க போகிறாங்க. எம்எல்ஏ ஆகட்டும், எம்பி ஆகட்டும், மினிஸ்டர்ஸ் லெவலுக்கு அவங்க உட்காரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். எதெல்லாம் அவங்க கைவிட்டு போச்சோ அதெல்லாம் மறுபடியும் நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுறது. ஸோ ரைட் நவு டைம் இஸ் கோயிங் டு பி ஸோ குட் ஃபார் யூ. குருவுடைய மாற்றத்தினால இடம் மட்டும்தான் சரியில்லை, பார்வை பலம் உங்களுக்கு நல்லா இருக்குது. அதனால் துட்டு வரும், பணம் வரும், எல்லாம் நடக்கும். ஆனால் இடம் மாறும், குடும்பத்தில் அந்யோன்யம் பெருகும், இது எல்லாமே சூப்பர். அதே மாதிரி யார் உங்கள் எதிரியோ அந்த எதிரியோடைய பலம் உடஞ்சிரும். அதனால் நீங்கள் பெரிய ஒரு பிளேஸ்மெண்ட்டில் உட்காரக்கூடிய, எல்லாத்தையுமே ஜெயிக்கக்கூடிய, நிறைய பேர் லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருப்பீங்க, சட்ட சிக்கல்கள், உங்களுடைய முன்னோர்கள் சொத்து, இல்லைன்னா ஏதாவது ஒரு வேணும்னு வரப்பு தகராறு, 2 அடி பாசெட் சார், அவனோட தான் என்னோட தான் 18 வருஷம் கேஸ் ஓடுது சார்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அது வந்து நிவர்த்தி ஆகும். ஸோ கண்டிப்பாக பெரிய ஒரு ஏற்றம்னு சொல்லலாம். ஸோ கன்னிராசி நண்பர்களுக்கு இயல்பாகவே 2025 ஓகே, பெரிய பாதிப்பு இல்லை, பட் ஸ்டில் குட், நல்லது நிறைய நடக்கும்னு சொல்லலாம். கன்னிராசி நண்பர்களுக்கு எளிய பரிகாரம் அப்படின்னு சொன்னால் ஹயக்ரீவர் வழிபாடு.
ஹயக்ரீவர் வழிபாடு தொடர்ந்து பண்ணும் பொழுது எந்த ஒரு தடையாக இருந்தாலும் உடைத்து கொடுக்கக்கூடிய பிராப்தம் கண்டிப்பாக உண்டு. ஸோ கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 2025 வருஷத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ராசிகளில் அவர்களும் முக்கியமானவர்கள்னே சொல்லலாம். ஏன்னா கடந்த காலகட்டம் என்பது கன்னிராசிக்காரர்களுக்கு நீங்கள் யாரை கேட்டாலும் கடந்த ஒரு 1.5 வருட வாழ்க்கை என்பது அவர்களுக்கு ஒரு மறுக்க முடியாத வழி தந்த வருஷமாகத்தான் இருக்கும். பொதுவாக கண்ணினாலே இலகின மனசு, வெளுத்ததெல்லாம் பாலும் நம்புவாங்க, வெகுளியா இருந்து ஏமாறக்கூடியது அவர்களாகத்தான் இருப்பார்கள். கொஞ்சமா பாசம் கொடுத்துட்டா போதும், பைத்தியமா அவங்க திரும்ப அன்பு கொடுப்பாங்க. ஆனா அவங்க கொடுக்கக்கூடிய அன்பும் பாசமும் அதீத வழியத்தான் கடந்த 1.5 வருஷம் கொடுத்துச்சு. அதுக்கு காரணம் ராசியில இருந்து வந்த கேது. ராசியில கேது இருக்கும்போது பித்து பிடிச்ச மாதிரி நான் வாழ்ந்தேன், என்ன நடக்குதுன்னே தெரியல, என்ன செய்யறதுன்னே தெரியல, எதை முடிவு பண்றதுன்னு தெரியல, நான் நல்ல விதமா யார்ட்டையாவது பேசினா கூட அது தப்பா போய் சேர்ந்துருது, என்னோட வச்சு பல பேர் பலன் பார்ப்பார்கள், ஆனால் அவர்களால் எனக்கு ஒரு பலன் கிடைக்காமலே போச்சு அப்படின்னு அது குடும்பம் சார்ந்து, உறவு சார்ந்து, சொந்த பந்தம் சார்ந்து, பழக்க வழக்கம் சார்ந்து எல்லாத்துலேயும் பெரிய அடி. அப்ப அப்படிப்பட்ட சிக்கல்களை சந்தித்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவை கடவுள் ஏற்படுத்துறார். ஏன்னா வருடத்தினுடைய தொடக்க காலகட்டங்களில் 9வது இடத்துல கன்னிராசிக்கு குரு இருக்கு. நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஓடிப்போன ராஜாவுக்கு 9ல குரு வந்தா போற இடமெல்லாம் சொந்த இடம்னு சொல்லுவாங்க. குறிப்பா 2025 பிறக்கக்கூடிய லக்னமும் கன்னியா லக்னத்துல பிறக்கிறதுனால அவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பலன்களை தரக்கூடியதாக இந்த வருஷத்துல இருக்கும். இறைவனிடத்தில் நேரடியாக பேசக்கூடிய ஆற்றலை கன்னிராசிக்காரர்கள் 2025 மே மாசத்துக்கு பிறகு 12ல வரக்கூடிய கேது அவர்களுக்கு ஞான மோட்சத்தை தரும். எது சரி, எது தப்பு, எது நல்லது, எது கெட்டது, வாழ்க்கையில எதை பண்ணா நம்ம ஜெயிக்க முடியுன்ற பாதையை கடவுள் ஏற்படுத்தி தருவார். குறிப்பா அம்மாவை நினைச்சு வருத்தப்பட்ட கன்னிராசிக்காரர்கள் அல்லது கன்னிராசியில பிறந்த பிள்ளைகளை நினைத்து வருத்தப்படக்கூடிய தாய்மார்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மனங்குளிரக்கூடிய செய்தியை கடவுள் இந்த காலகட்டங்களில் ஏற்படுத்தும். கன்னிராசிக்காரர்களுக்கு புதிய வாகன சேர்க்கை அமையும். மே மாசத்துக்கு பிறகு அவங்க புதுசா வண்டி வாங்கலாம், கார் வாங்கலாம், வீடு கட்டலாம், புதுசா ஒரு பங்களா வாங்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் அருளக்கூடிய சூழலை தரும். கன்னிராசிக்கு 6ஆம் இடத்துல சனி மறையறாரு. பொதுவா 3, 6, 11ல சனி பகவான் இருந்தா நல்ல பலன் தரும்னு சொல்லுவாங்க. 6ல சனி வரக்கூடிய காலகட்டம் கடன் சுமைகள் தீரும், உடல் உபாதைகள் தீரும். நமக்கு வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டு ஒருத்தவங்க நம்மளை அழிக்கணும்னு யாரு நினைச்சாலும் அவர்களே நமக்கு நண்பர்களாக மாறுவார்கள். குறிப்பா 7ல ராகு இருக்கும் பட்சத்துலலாம் கடந்த 1.5 வருஷம் யாரை கேட்டாலும் ரிலேஷன்ஷிப்ல பிரேக்கப்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில தோல்வியை தாண்டி உறவு முறைகள்ல பிரேக்கப். நான் ஒருத்தவங்கள்ட்ட நம்பி பேசினேன், எனக்கு வழியை கொடுத்துருச்சு, நான் இவங்க நல்லவங்கன்னு நினைச்சேன், எனக்கு பெரிய சங்கடத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினைத்தவர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய அருமருந்தை இந்த கடவுள் கொடுப்பாரு. நிறைய வெளிநாடுகளுக்கு பயணம் செய்வார்கள். இதுக்கு முன்னாடி எனக்கு பாஸ்போர்ட்டே இல்லைன்னு நினைச்சவங்க எல்லாம் கண்டிப்பா அடுத்த வருஷத்துல வெளிநாட்டுக்கு போவாங்க. வெளிநாடுகள்ல முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். வேற்று மொழி பேசக்கூடியவர்களால் இவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். அதே மாதிரி தெய்வ சிந்தனையும் இறை சிந்தனையும் மேலோங்கும். விரும்பிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவார்கள். நிறைய யாத்திரை போகணும்னு நினைக்கிறன்றவங்க எல்லாம் அவங்க நினைச்சு பார்க்க முடியாத இடத்துக்கெல்லாம் நிச்சயம் செல்வார்கள். ஸோ ஒட்டுமொத்தத்துல கன்னிராசிக்கு ரொம்பவே நல்ல வருஷமா ஆரம்பிக்குது. பிரதோஷ காலகட்டங்களில் குறிப்பா சனி பிரதோஷம் வரக்கூடிய நாட்கள்ல அவங்க அந்த சனி பிரதோஷத்துல கலந்துக்கிட்டு அவங்களால முடிஞ்ச ஒரு கைங்கரியத்தை அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு தானமா கொடுத்தாலே போதும். ஒரு சுண்டலாக இருக்கலாம், ஒரு வேளை சாதமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி, ஒரு 10 பேத்துக்கு அவங்க கையால் அள்ளி கொடுத்தாங்கன்னா அந்த சனியால் வரக்கூடிய கர்ம பலன்கள் மாறும். ஜென்மத்திலிருந்து விடுபடக்கூடிய கேதுவால் ஏற்பட்டிருந்த கிரகண தோஷம் என்பது அவர்களை விட்டு போகும். கன்னிராசி அன்பர்களே, இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய காலங்களை விட, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையை விட உங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறமா ஒரு நல்ல மாற்றங்கள் வரும். எனினும் இந்த 50லேருந்து 60 இயர்ஸில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த டயத்தில் ஹெல்த் ரீதியாக உங்களுக்கு பெரிய எயில்மெண்ட்ஸில் இருப்பீங்க. எயில்மெண்ட்ஸ்னால் ஒரு வகையான ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருந்துட்டுருக்கும். அந்த பீரியடில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு சொல்கிறேன், ஓவர் பேர்டன் பண்ணாதீங்க. நான் இதை உறுதியாக சொல்லுவேன். கன்னிராசி அன்பர்களை குறிப்பாக அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள்லாம் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த 50 to 60 இருக்கிறவங்க, ஏன் நான் சொல்கிறேன்னா இதை நம்ம கணக்கு பண்ணி அந்த காலங்களில் என்ன அவங்க பிறந்த காலங்களில் என்ன தமிழ் இருக்குன்னு கணக்கு பண்ணி தான் நான் பேசுகிறேன். இந்த 50லேருந்து 55 வயசு கூட வச்சுக்கலாம். இந்த காலங்களில் இருக்கவங்க உங்கள் லைஃப்லாம் எடுத்து பாருங்கள். அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கவங்க உங்கள் லைஃப் சின்ன வயசில் அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க. அதாவது எப்படி சொல்லலாம்னா, பிறந்த இடம் ஒன்றா இருக்கும், வளர்ந்த இடம் வேறையாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களை சில துன்புறுத்தல்கள் பண்ணியிருப்பாங்க. உங்களோட ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் ரொம்ப ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஸோ இதை நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிற காரணம் என்னென்னா, இந்த 50 to 55 இயர்ஸில் இருக்கக்கூடிய இவங்களுக்கு கன்னிராசி அன்பர்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது என்னென்னா, விடாமல் நீங்கள் வாராகி அம்மனை வழிபாடுகள் செஞ்சுட்டே வர்றது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்துமே கிடையாது. அதே மாதிரி ஒரு குருன்னு நான் சொல்கிறது ஒரு மென்டர். குருன்னு சொல்கிறவங்களாம் சாமியாராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. குருன்னு சொல்கிறாங்க, இப்போ நீங்களே ஒரு டெக்னிக்கல் இதில் இருக்கீங்க, டெக்னாலஜி இதில் இருக்கீங்க, உங்களுக்கு யாராவது மென்டர் இருப்பாங்க.
அப்போ அவங்கள ஒரு தடவை கேட்டுட்டு சார் இது பண்ணலாமா, இது பண்ணால் சரியாக வருமா, ஒரு சஜஷன் கேட்டுக்கிறது. இந்த மாதிரி ஒருவேளை நீங்கள் படிக்கிற குழந்தையா இருக்கீங்களா, உங்கள் டீச்சர் தான் உங்களுக்கு குரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அவங்க சொல்கிறத கொஞ்சம் கேட்டுக்கிறது. அதே மாதிரி குறிப்பாக இந்த ஏஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18லேருந்து 25 இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள், குழந்தைகள், இவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது என்னென்னா, வண்டி வாகனத்துலேயும் சரி, குறிப்பாக மவுண்டன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் சரி, நீர்நிலைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் சரி, நான் திருப்பியும் சொல்கிறேன், கோல்சார ரீதியாகவே நீர்நிலைகள் சம்மந்தப்பட்ட இந்த பிரச்சனையும், அதே மாதிரி கப்பல்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும், நீரில் செல்லக்கூடிய விஷயங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த உல்லாச கப்பல்கள், இந்த மாதிரி விஷயங்களும் பிரச்சனையை கொடுக்கக்கூடியது கோல்சார ரீதியாகவே ஓவராலாக இருக்குது. குறிப்பாக அது கன்னிராசிக்கு பெரிய பிரச்சனை கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸோடு நான் போனேன், ஒரு காட்டுக்குள்ளே போய் நாங்கள் குளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி போய் குளிக்கிறது, அந்த டயத்தில் திடீர்னு வெள்ளம் வரும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கக்கூடிய அமைப்புகள்லாம், இதனால் பாதிக்கப்படுறவங்க நிறைய பேர் கன்னிராசி அன்பர்கள் இருப்பீங்க. இதில் பெண்களாக இருக்கிறவங்க பிட்வீன் 30 to 40 இருக்கக்கூடிய அன்பர்கள், செகண்ட் மேரேஜுக்கு பார்க்கக்கூடிய அன்பர்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், குறிப்பாக பெண்களாக இருந்தீங்கன்னா இம்மீடியட்டாக கல்யாணம் நடக்கும். அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்துமே கிடையாது. அடுத்த நிலைக்கு நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், நான் பிஸ்னஸ் பண்ணி நல்லபடியாக வரலாமா அப்படின்னா, ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பார்த்துட்டு அவங்கள்ட்ட ஒரு முடிவு எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணுறது நன்மை. வாராகியை உற்றாதீங்க. இந்த வாராகியை பிடிக்க உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை வரும். ராஜராஜ சோழன் ஐயா சொன்ன வாராகி மந்திரம் வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஓம் குண்டலி புறவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே. இது வந்து நம்ம தமிழர்களுக்கெல்லாம் பெருமை தேடித்தந்த நம்ம ராஜராஜ சோழன் ஐயா தினசரி சொல்லக்கூடிய மந்திரம். இந்த மந்திரத்தை மனசார நம்பிக்கையோடு செய்யுங்க. நான் வாராகி அம்மனை தான் கும்பிட சொன்னேன். வாராகி பேரை சொல்லிட்டு இருக்கக்கூடிய போலிச்சாமியார்களை கும்பிடுங்க நான் சொல்ல கிடையாது. சுவாமியை வழிபாடுகள் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்ற மாதிரி ஒரு நல்ல குருமாரை பிடிச்சி தியானம், யோகம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யும்போது நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கும். ஏமாந்துடாதீங்க யாருக்கிட்டையும். இது மாதிரி இந்த விஷயங்கள் நீங்கள் பார்க்கும்போது உடலாலும் உள்ளத்தாலும் பாதிக்கப்பட மாட்டீங்க. இந்த கன்னிராசிக்கு வரும்போது இவங்க 4ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். 2, 4, 6. முதல்ல வேலை தொழிலில் வளர்ச்சி ஏற்படுகிற ராசி இந்த ராசி. இவங்களுக்கு கோயில் கட்டுற யோகம், கோயில் கும்பாபிஷேகம் நடக்குது. அடிக்கடி கோயில் கும்பாபிஷேகம் நடக்கும். அதில் திருப்பணிகள் சம்மந்தப்பட்டதில் நடக்க அம்சம் உண்டு. இவங்க 6ல் இருந்த நிறைய உபாதை கொடுத்து இப்போ 7ஆம் இடத்துல பயணிக்குது. அது கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணும். ஆனால் இவங்களுக்கு கும்பாபிஷேகம், தொழில் சம்மந்தப்பட்டது, சொத்து சம்மந்தப்பட்டது இயற்கையாகவே உண்டு. இந்த நேரத்தில் தான் கையில் இருக்க காசை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணி டெவலப் ஆகக்கூடியது. இவங்களுக்கு 7ல் சனி வரனால திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது 1க்கு 2 டைம் அப்ரோச் கொஞ்சம் டிலே ஆகும். தகவல்கள் வரும், ஆனால் கொஞ்சம் டிலே ஆகி வரைகிற சூழ்நிலை உண்டு. இப்போ திருமணம் சம்மந்தப்பட்டது ஒரே ஒரு பாயிண்ட் என்ன, இவங்களுக்கு இந்த மே 25 வரைக்குமே குரு பார்வை ராசிக்கு உண்டு. அப்போ இப்போயே திருமணம் சம்மந்தப்பட்டு ரொம்ப தள்ளி போடக்கூடாது. தள்ளி போட்டிங்கன்னா அப்போ இன்னும் 2 வருஷம் வெயிட் பண்ணுற மாதிரி வந்துடும். இப்போ லக்ன ரீதியாக ஜாதக ரீதியாக இருந்தாலும் கோச்சார குரு பலன் இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ ஏன்னா அது இல்லாமல் உங்களுக்கு கேதும் விலகுது. இந்த ப்ளஸ் பாயிண்ட்னா திருமணத்தை பார்த்துக்கங்க. தொழிலில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இந்த நேரத்தில் தான் ஒரு புதுசாக ஒரு தொழில். இப்போ இந்த ராசிக்கு இப்போ என்ன சும்மா இருக்க மாட்டாங்க. ஒரு வேலைக்கு போயிட்டுருப்பாங்க, பேரலாக ஒரு தொழில் ஆரம்பிப்பாங்க. இப்போ தொழில் ஆரம்பித்தவங்க இன்னொன்று தனியாக இன்னொன்று ஆரம்பிப்பாங்க. அப்போ 2 தொழில் 2 வித வருமானங்கள் ஆரம்பிக்கிற ராசி இந்த கன்னி ராசி.